வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது நான் இங்க விளையாடுதான் சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ. அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிஃபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனின்னு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பாத்துறோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எழுந்துடுறா. போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு? அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல. தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தியா? என் புழப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போடு. கையை நீட்டாதா. வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க. நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்ல இருக்கு, மோரும் பால்ல இருக்கு. அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க. பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி கொஞ்சம் மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தம்பி தவறு இல்ல, அதான் எதிர்நட பேசுது. முறைப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எங்க அம்மா தான் குரு. அம்மா பேரு என்ன தம்பி? தனலட்சுமி. ஒரு காலத்துல கரகாட்டத்துல ஓஹோன்னு இருந்தவங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பேரு? நாகரத்னம். அவரும் பெரிய ஆட்டக்காரர் தான். எம்ஜிஆர் கையிலே மெடல் வாங்கியிருக்காரு. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாரு. என்னை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் எங்க அம்மா தான். தம்பி ஒரே பிள்ளையோ? இல்லைங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐஸ் ஆயிடுச்சு இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா நான் தர்மகர்த்தா பதவி ஏற்று இந்த திருவிழா நடத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தது. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். வழக்கம் போல அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டில இருந்து முத்தையன்ற பையனை வர வச்சேன். நல்லாவே ஆடினாரு. அவரு மத்தவங்க மாதிரி குண்டு செட்டுல குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல. என்ன நான் சொல்றது? ஆமாங்க. சிலதுக்கு மாதிரி நம்ம முத்தையன் தலகணம் முடிச்ச கலைஞன் இல்ல. அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல. இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை நான் அவருக்கு அணிவிக்கிறேன். நிறுத்துங்க, இது அநியாயம்.
இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்தாயா பெரிய மனுஷா, கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி தெரிஞ்ச 4 பெரியவங்க சொல்லிருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். ஏய், நான் கரெக்டா பண்ண வந்திருக்கியா? இது ஏன் மெடல்? நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். நீ யார் கேட்கறதுக்கு? இந்த வருஷம் ஆடும் இல்ல நாதத்துல கத்துறியா? பொறாம பிடிச்சவங்க நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க. நாங்களும் ஆடாத ஊர் இல்ல. இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம். நாங்க உங்களுக்கு என்னங்க தப்பு செஞ்சோம்? உங்களே நம்பி இருக்கிறவங்களை கேவலப்படுத்திட்டீங்களே. உள்ளூர்லயே மத்தவங்களை ஒசத்தி பேசினா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? எங்க மேல கோவம் இருந்தா 4 அடி கூட அடிச்சிருங்க. இப்படி வயித்துல அடிக்காது. மாமா, இந்த ஆள் கால விழுந்து ஏன் கெஞ்சற? இவங்களை நம்பி ஒண்ணும் நாம பொறக்கல. அப்பா சம்பாரிச்சத உக்காந்து திங்கிற ஜாதி நம்ம ஜாதி இல்ல. நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம்லாம் எங்களுக்கு வேணாங்க. என்னப்பா நல்லவ மாதிரி நாடகம் போடுற? ஏய், மெடலை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியுமா? இந்த மெடலை ஏன்ட வச்சுக்காத. உனக்கு பயந்துகிட்டு தானே வேணாங்கல. அதே நேரத்துல மெடலுக்கு அலையவே நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு, 100 கணக்குல மெடல் கிடக்கு. இந்தாப்பா உலகமகா ஆட்டக்காரா, நீ ஏன் இந்த மெடலை வாங்கிட்டு போ. ஆனா எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. என்னப்பு முழிக்கிற? பயமா இருக்கா? நிறுத்தியா? போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. போயும் ஒரு பொண்ணுகிட்டயா போட்டி போடுறதுன்னு பாக்குறேன். என்ன சேந்தம்பட்டியாரே, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா, உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன எடை போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அப்ப ரெடிங்கிற? ஆமாய்யா, என்னமோ முட்டிய கழட்டுவேன்னு சொன்னியாமே, வா எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தரேன். முளைப்பாறு கலச்சதுக்கு அப்புறம் யாரும் கரகெடுத்து ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது? அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க போட்டிக்கு வர தயார். ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய வங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி எம்மா இங்கு மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளிய கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம்னு சொல்லு கிளியே சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தார. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போல் இருக்கு. வகுறு பூரா கடமுடான்னு தவிச்சு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்கி முடிந்துறேன். அட, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி, இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கேத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டேன். வெளிய புழுக்கமா இருக்கு, உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறி. அப்ப நான் இங்க படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளே படுறி. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா, படு, படுக்கிறேன். படுறா. என்ன சேந்தம்பட்டியாரே, நடுசாமத்துல என்ன தேடிட்டு வாரிய? மொசக்குட்டி, நீ வேற. இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். அப்படியா? சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன். சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினீங்க, சாமத்துல வாரே சாமந்தி பூ தாரேன்னு. சொன்னபடி வந்துட்டிய, ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல, அது ஏன்னு தெரியல. அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கே எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தம்பட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா? நான் ஊரு முழுக்க சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது. அதுக்கு அழகான கால் இருக்கே. ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே. அப்படி உள்ள ஓடிடு, இந்த பக்கம் ஓடிடுறேன். என்ன பல்ராமா, மச்சினி வருமானத்தையே நம்பிட்டு இருக்கிய? அவ கல்யாணம் பண்ணி ஊருக்கு போன என்னடா பண்ணுவ? என்ன சொல்றீங்க? நீ காமாட்சி முன்னு கொண்டு படாத பாடு படுற, ஏதோ அலைஞ்சு தெரிஞ்சு கச்சேரிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற.
அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டானே உன் வருமானத்துக்கு என்னடா பண்ணுவ நீ? ஏடா இப்ப யோசிச்சு என்னடா பண்றது? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே உனக்கு வருமானம் பத்தல. நீ நல்ல துணி போட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. உன் பொண்டாட்டி காலத்துல தாலியை தவிர்த்து வேற ஒரு பவுன் இருக்காடா? நல்ல வேலை ஆண்டு உனக்கு குழந்தைங்களை கொடுக்கல. குழந்தை பிறந்தா அவங்களை படிக்க வைக்கணும், வளர்க்க வேணாம். சாப்பிட வெள்ளக்காரன் சாப்பிடுறது குடியேன் வேணாங்க. உங்க முன்னாடி குடிச்சா அது மரியாதையா இருக்காதுங்க. மரியாதை இங்க இருக்கணும்டா. நான் சொல்றேன் குடி. வேணாங்க, கொடுத்துட்டீங்க, கொண்டாங்க. எடு. பல்ராமா, இந்த வருஷம் காமாட்சி ஆட்டத்தை நான் ஏன் வானான்னு சொன்னேன் தெரியுமா? அதுதாங்க எனக்கும் புரியல. மத்தவங்க முன்னாடி அவ ஆடுறது எனக்கு பிடிக்கலடா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆடாட்டி நாங்க எப்படி பழைக்கிறது? அதுக்கு வழி நான் பண்றேன்டா. அவளுக்கு பங்களா கட்டி தரேன், நிலபலங்கள்லாம் எழுதி வைக்கிறேன், நிறைய நகையெல்லாம் போடுறேன், அவளை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்டா. என்ன சொல்ற? ஏண்டா இன்னுமா புரியல? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளை என் ராணி ஆக்க போறேன். வச்சுக்க போறீங்களா? அது நடக்காதுங்க. சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படிங்க முடியும்? உங்க சாதி என்ன, அந்தஸ்து என்ன? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுத்தா உங்க சாதி தானே சும்மா இருப்பாங்களா? எங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஏண்டா இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? ஒரு கோயில வச்சு ரகசியமா தாலி கட்டிட்டா? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு ஆபத்து. ஏய், நான் சும்மா விட்டுருவேனா? எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சரி கட்டிடுறேன்டா. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு ஏரிக்கரை ஓரமா 4 ஏக்கரா நான் எழுதி வைக்கிறேன். ஏரிக்கரை ஓரமாவா? 4 ஏக்கராவா? என்ன பூ சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன்டா. நல்லா யோசிச்சு பாரு. நீ எனக்கு சமமா பணக்காரன் ஆயிடலாம். ஏதோ பணம் கேட்ட இல்ல? 2000 இருக்கு. ஏய் சின்ராசு, முடிச்சிருவோம்.